கமலஹாசன் அவர்கள், நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று யாராவது சொன்னால் தமிழகம் கொந்தளிக்காதான். கொந்தளிக்கின்ற விஷயங்களை நாம் பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பெங்களூரில் நடைபெற்ற துயர சம்பவம் மிகுந்த வேதனைக்குரியது. விளையாட்டை விளையாட்டாக மட்டும்தான் பார்க்க வேண்டும் தவிர விளையாட்டில் வெற்றி தோல்விகள் என்பது தவிர்க்க இயலாதது. காலம் கடந்து அவர்களுக்கு கிடைத்திருக்க வெற்றியை கொண்டாடுகிற பொழுது கட்டுப்பாடு இல்லாமல் போனதனுடைய விளைவு 10 இன்னுயிர்களை இழந்திருக்கின்றோம். இன்னும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எல்லா இடத்திலும் பொறுமை காப்பது அவசியம் என்பதை இந்த துயர நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. இன்னைக்கு அணி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அவை எடுக்கப்படத்தான வேண்டும். அரசு ஒரு துயர நிகழ்ச்சி நடந்த பின்பு எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு துயர நிகழ்ச்சி நடக்காமல் இருப்பதற்குரிய சில நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துத்தானே ஆக வேண்டும். பாதுகாப்பு குறைபாடு காவல்துறையினர் அதிக அளவில் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா சரியா இருக்கும். ஆனால் அதை மீறி இன்னைக்கு அணி நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு பண்ண எந்த வகையில் அது அப்படி இல்லை. அணி நிர்வாகம் தானே பாதுகாப்பு எவ்வளவு வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். அதே போல இந்த கமலஹாசனோட படத்தை கர்நாடகாவில் கமலஹாசன் அவர்கள் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர். அவர் அரசியலுக்கு மட்டும் தன்னுடைய பொது வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல. அவர் திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுது கூட ஒரு பொது மனிதராகத்தான் இருக்கிறார். அவர் பேசுகிற பொழுது நாம் சிறிது கவனத்தோடு பேச வேண்டும். நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று யாராவது சொன்னால் தமிழகம் கொந்தளிக்காதான். தேவையற்றவைகளை பேசுவதை பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும். யாருடைய மனதையும் புண்படுத்துகின்ற உரிமை பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கிடையாது. ஆகவே நாம் சற்று கவனத்தோடு பேச வேண்டும். நான் கமலஹாசன் அவர்களை கேட்டுக்கொள்வது, எதிர்காலத்திலேயாவது இது போன்ற நிகழ்வுகளில் கவனத்தோடு பேச வேண்டும் என்பதை நான் கேட்கிறேன். இது தேவையற்ற, ஏற்கனவே காவிரி நீர் பிரச்சனை இரு மாநிலங்களிடையே இருந்து வருகிற பொழுது தேவையற்ற கொந்தளிப்புகள் இருக்கிறது. அந்த கொந்தளிப்பு சிறிது ஆறி இருக்கின்ற நேரத்தில் இன்னொரு கொந்தளிப்பை இது உருவாக்கி இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். பேசும்போது எந்த கால் வந்தாலும் தமிழகத்துல கால் தமிழ்நாடு ஒரு அரசியலை பேசியிருக்கிறார். அதற்குரிய பதில் வேண்டும் என்றால் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறதெல்லாம் கேட்க வேண்டும். கவர்னர் இதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? ஆனால் ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் வாய்ப்புகளை மாற்றி மாற்றி தருவது என்று நான் கருதுகிறேன். கன்னட படங்களான காந்தாரா, KGF இது போன்ற படங்கள் தமிழகத்துல வெளியாகி வெற்றி படமாக இருக்குது. அதுக்கு எந்த விதமான குழுக்களை தமிழக அரசியல் கட்சிகள் யாரும் கொடுக்கல. அதே நேரத்தில் கமல் நடித்த சிங்கிளைஸ் படத்தை கர்நாடகாவில் ஒளிபரப்ப மறுக்கிறதுன்றது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னவர் கமலஹாசன். கன்னடத்து நடிகர்கள் யாரும் எதுவும் சொல்லவில்லையே. தமிழுக்கு எதிராக அவர்கள் ஏதாவது சொல்லி இருந்தால் தானே தமிழகத்தில் கொந்தளிப்பு வரும். கொந்தளிக்கின்ற விஷயங்களை நாம் பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. மாநிலங்கள்ல மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற கருத்து. மாநிலங்களில் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதானே புதிய கல்விக் கொள்கையே. 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியிலே தான் கல்வி கற்க வேண்டும், அது கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும் என்று நினைப்பது தானே இன்றைய புதிய கல்விக் கொள்கை. மும்பையில பைபுல்லான்ற ஒரு வனசரணாலயத்தில் 3 பெங்குயின்களுக்கு மராத்தியத்துல தான் பெயர் வைக்கணும்னு சொல்லி மராத்திய பாஜக வலியுறுத்தி. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழி உணர்வுக்கு எல்லோரும் மதிப்பளித்துத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி இருக்கிறது. அந்த தாய்மொழிக்கு அவர்கள் மதிப்பளிக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுடைய தாய்மொழியை பழிக்கின்ற உரிமை நமக்கு கிடையாது. எப்படி நம்முடைய தாய்மொழியை பிறர் பழிக்க கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ, அதை போல பிறருடைய தாய்மொழியையும் பழிக்கின்ற உரிமை நமக்கு இல்லை.
அதே நேரத்தில் தமிழை வந்து நசுக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் சொல்லி தமிழகம் நான் முதலமைச்சர் அவர்களை பார்க்க ஒன்றிடம் கேட்க விரும்புகிறேன். நீங்களும் 10 ஆண்டு காலம் அதற்கு மேலும் மத்தியில் ஆட்சியில் இருந்தீர்கள். அப்பொழுதெல்லாம் என்ன தமிழுக்கு செய்திருக்கிறீர்கள்? இப்பொழுது தமிழுக்கு எதிராக என்ன செய்து விட்டார்கள் என்பதை அவர் ஒரு வெள்ளை அறிக்கையாக தர வேண்டும் என்று கேட்கிறேன். தமிழக கல்வித்துறை வந்து அதோட பாதாளத்துக்கு கொண்டு வருகிறது. இது நீங்க அண்ணாமலை இடத்துல கேட்கணும். தமிழக கல்வித்துறை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாருங்க. கல்வி தரம் இன்னும் உயர வேண்டும் என்பதிலே அநேகமாக யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. நிறைய கல்வி நிலையங்கள் வந்திருக்கிறது, நிறைய பள்ளிகள் பெருகி இருக்கிறது. அந்த வகையில கல்வி பரவலாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கல்வியினுடைய தரம் இன்னும் உயர வேண்டும். இன்னும் IAS பரீட்சையை கண்டு பயப்படுகின்றவர்களாக தமிழர்கள் இருக்கக்கூடாது. மாறாக எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அதை தைரியத்தோடு எதிர்கொள்கின்ற அளவிற்கு நம்முடைய கல்வித்தரம் உயர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். IAS IPS தேர்வுகளில் வந்து தேர்ச்சி பெறக்கூடிய தமிழக மாணவர்கள் எண்ணிக்கை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கிறதா அது சில நேரங்களில் குறைகிறது, சில நேரங்களில் அதிகமாகிறது. ஆனாலும் தொடர்ந்து நாம் முயற்சி செய்வதும் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தமிழர்கள் வெற்றி பெறுவதும் தமிழர்களுடைய எதிர்காலத்துக்கும் தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கும் தமிழர்களுக்கு உரிய அங்கீகாரம் இந்தியா முழுவதும் கிடைப்பதற்கும் அது உதவும். ஆகையால் நாம் UPC தேர்வுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது. கடந்த சில ஆண்டுகளுக்கு வந்து தமிழக மாணவர்கள் வந்து அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். இப்போ வந்து அண்மை காலமாக குறைஞ்சிருக்கிறது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், கல்வித்தரத்தை நாம் உயர்த்த வேண்டும். தேர்வுகளை கண்டு பயப்படுகின்ற மாணவர்களை நாம் உருவாக்கக்கூடாது. தேர்வுகளை எதிர்கொள்கின்ற விதமாக மாணவர்களை தயார் செய்ய வேண்டும். அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது. அவர்களுடைய திறனை அது அதிகரிக்கும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.